இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார், என்னை மாதிரி அப்பாவியெல்லாம் வழிமறைச்சு நிப்பாட்டுறீங்க? ஹெல்மெட் கேஸ் எல்லாம் இப்ப நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து நீ நிறைய காட்டன் வாங்கினியா? ஆமா. அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? சார், மண்டைய பொளந்துருவேன். சார் அடிக்காதீங்க சார், நான் சொல்லிடுறேன். பரணி டாக்டர் அம்மா தான் காட்டன் ரோல் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. மாட்டினீங்களா? நல்லா மாட்டினீங்களா? முதல்ல உன வண்டியில் ஏத்துங்க, இவனை எழுத்து உள்ள போடுங்க. சார், நடு ரோட்ல வண்டி நிக்குது, நீங்க என்ன இப்படி? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வா. சார் ஏத்தியா உள்ள? சார் சார் நீ ஏரியா? சொன்னா கேளுங்க சார், என்னை விடுங்க சார். எங்க கூட்டு போறீங்க? வண்டியில ஏறு, தெரியும். என்ன சார், என்ன சர்ச்செல்லாம் வண்டியிலா? என்ன ஆளை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இதோ ஒரு பெரியவர் நிற்கிறாரு, அவரை சார்ஜ் பண்ணலையா? அவரும் பேசணும் தான், வேணா பாருங்க பேசதான் கட்டியிருக்காரான்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு சார், அவன் காட்டன் வாங்கினான்றதுக்காக வெங்கடேசனை தேடினேன்னு சொல்லுதீல, அது எப்படி சார்? காட்டனு ரத்தத்தை துடைக்கிறதுக்கு பயன்படும், அப்போ ரத்த வெள்ளத்துல வெங்கடேசன் கிடக்கானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. காட்டனு, ரத்தம், கிளினிக்கு எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நீங்க வெங்கடேசனை வெட்டிட்டீங்களா சார்? போலீஸா இருந்துட்டு ரவுடி வேலை பார்த்துட்டீங்களா? அது வெளியில தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்கு தான் அந்த வேலை பண்ணுதீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சண்முகம், நீ ரொம்ப ஓவரா பேசுற. யோ வாங்கியா போலாம். அப்ப நானு போலீஸ் விட்டாங்கன்னு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறேன். இந்த வெங்கடேசனை எத்தனை நாள் தான் நம்ம பதுக்கி வைக்க முடியும்? இந்த போலீஸ் கிட்ட இருந்து எல்லா பக்கமும் தேடிட்டே இருக்கானுல. இப்ப என்னடா பண்றது? இல்லை, நாளைக்கு அந்த போலீஸ் வெங்கடேஷ் இருக்கிற இடத்த மோப்பம் பிடிச்சு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? அப்படி நடந்தா நிறைய பின்விளைவுகள் இருக்குடா. என்னோட லோக்கல் லைசன்ஸ் கூட பறிபோக வாய்ப்பு இருக்கு. ஏம்ல, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சாட்சி ஆதாரம் எல்லாம் அந்த வெங்கடேசன் தான். அது சரிடா, ஆனா இப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? பாரு, அறிவழகனை காப்பாத்தணும்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சாட்சி அந்த வெங்கடேசன் மட்டும்தான். அவனை பத்திரமா பாதுகாத்து வைக்கணும்ல. அவன் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இதுக்கு வேற எந்த சொல்யூஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்லு? இல்லை, ஏதாச்சும் உன்னை உடனே செஞ்சாகணும். நீ இப்ப கிளம்பு, கிளினிக் போவோம். இப்ப வா. ஆமா, இல்லைன்னா யோசிக்கிறது இப்ப நேரமே கிடையாது. நம்ம நேரத்தை கடத்தவும் முடியாது. ஏதோ என் உள் மனசு சொல்லுது, ஏதோ ஒன்று தப்பா நடக்க போகுதுண்டு. வா, முதல்ல இப்பவே போவோம். நீ கிளம்பு, வா இப்பவே போவோம். தவறு யாரையும் எழுப்ப வேண்டாம், எல்லாம் தூங்கிட்டு இருக்காவ, சைலண்டா போவோம். சரி. அறிவு விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இந்த வெங்கடேஷ் குண்டடி பட்டு எங்க கிட்ட வந்தாரு. இவர்கிட்ட நாங்க பேசின அப்புறம்தான் எங்களுக்கே சில உண்மைகள் தெரிஞ்சது. இங்க பாரு சண்முகம், என்ன சம்பந்தம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எல்லாத்தையும் செஞ்சது அந்த வைஜெயந்தி மேடம் தான். இந்த கேஸ்ல வெங்கடேஷ் தான் முக்கியமான சாட்சி. கோர்ட்ல இவரை கொண்டு போய் நிறுத்தி ஜட்ஜு முன்னாடி வாக்குமூலம் கொடுக்க வச்சுட்டா அறிவை ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். அறிவு வெளியில வரணும், அவனை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த வெங்கடேசன் தான். இவனை பத்திரமா ஒரு 4 நாள் பார்த்துங்க சார். அதுக்கு உங்க வீடு மட்டும்தான் சார் சரியான இடமா இருக்கும். உங்க வீட்டுக்கு போலீஸ் வர மாட்டாங்க, உங்க மேல சந்தேகமும் வராது. அறிவழகனை நம்ம வெளில கூட்டு வரணும்னா இதுதான் ஒரே வழி, வேற யாருக்காகவும் இல்லை. நம்ம அறிவுக்காக இந்த உதவியை நீங்க செஞ்சுதான் ஆகணும். சரி, அப்படின்னா என்ன உதவி வேணாலும் பண்றோம்ப்பா.
முதல்ல இவனை கூட்டிட்டு வாங்க. அறிவழகன் ரூம்லயே தங்க வச்சுக்கலாம். வாங்க. நீ வாழ. நல்ல வேளை சண்முகம், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி வெங்கடேஷ இடம் மாத்தி வச்சோம். இல்லைன்னா நிச்சயமா நம்ம மாட்டிருப்போம். இல்ல என்னல எல்லாம் இருட்டில் உட்காந்துருக்கிய, லைட்டு கூட போடாம? இல்ல நீ என்ன இருட்டில் உட்காந்து படிச்சிட்டு இருக்க? என்னாச்சு உங்களுக்கு? இல்லண்ணே, அக்காங்க 2 பேரும் சோகமா இருந்தாங்க, அதான். ஏய், விளக்கும் ஏத்துல லைட்டும் போடல, என்னடி இது? மைனி, 2 அக்காக்கும் மூட் அவுட், அதே. எப்போ உனக்கு என்னாச்சு? நீ ஏன் தலையில இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்க? இங்க 2 பிள்ளையும் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கு. என்ன ஆடிட்டு இருக்க சொல்லுதியோ? சரி, எல்லாம் சரியாயிடும். வாங்க, பாய் கடை பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். ஹை, பாய் கடை பிரியாணியா? இல்ல நீ போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா, எல்லாம் ஒரே தட்டுல கொட்டி சாப்பிடுவோம். சரி இரு வரேன். ஆமா, பிரியாணி ஒண்ணுதான் கேடு. இங்க வீடு என்ன கிடப்புல கிடக்குது. இவன் என்னத்த வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. இப்போ உனக்கு பிரியாணி வேணுமா வேணாமா? இல்லை, எல்லா பிரச்சனையும் உங்க அண்ணனால சமாளிக்க முடியும், அவனால தீர்க்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எந்திரிச்சு வாங்க, பிரியாணி வாங்கிக்கோங்க. இல்ல எங்க அண்ணனால கையாலலாம் ஆகாது, அவனால எதுவும் முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்ப அப்படியே இருங்க. அண்ணே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குண்ணே. சந்தோஷம்ல. இந்தல அப்ப அண்ணன் உனக்கு நானே வாய் ஊட்டி விட்டேன். இந்தல வாங்கிக்க வா. எப்படி அண்ணா, செம்ம டேஸ்ட்ண்ணே. இந்தா. அண்ணா, எனக்கும். காட்டு. ஏக்கா, பாய் கடை பிரியாணினா பாய் கடை பிரியாணி தான். சூப்பரா இருக்குல்ல? இந்தல நீ சாப்பிடு. இன்னும் ரத்தனாக்கு மேல நம்பிக்கை இல்லை போல இருக்க. அண்ணா, இந்தல